விளையாடி நேயர்களுக்கு சினிமா ரசிகை சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் இப்பதிவில் பார்க்க இருப்பது பிளாஸ்ட் திரைப்படத்தை பற்றி தான். மே மாதம் திரையரங்கில் வந்தது. இப்பொழுது நமக்கு ஓடிடி தளத்தில் கிடைக்கின்றது. நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் அழகாக பார்க்கலாம். பிளாஸ்ட் திரைப்படம் எல்லோரும் பார்க்கணுங்க, அதுதான் சொல்வேன். பிளாஸ்ட் அப்படியே அதிரடியாக பிளாஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அந்த காலத்துல எல்லாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிறைய, நான் சொல்கிறதெல்லாம் இன்னும் தியாகராஜ பகவதர் அந்த மாதிரி பிஎஸ் சின்னப்பா அந்த மாதிரி காலத்தில் நிறைய பாடல்கள் இருக்கும். பாடலுக்கு நடுவில் அங்கங்கே ஒரு வசனம் வரும். அது மாதிரி தான் ஃபைட்டு 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 அந்த ஃபைட்டுக்கு நடுவில் ஒவ்வொரு வசனம். அதாவது சண்டை காட்சின்னு தனியாலாம் இல்லைங்க, படம் பூரா சண்டை தான். ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு நம்ம நிறைய படங்களை சொல்லி கேட்டிருக்கிறோம். உண்மையில் அதற்கு பொருத்தமான திரைப்படம். இத்தனை காலத்திற்கு இது ஒன்று தான் நான் சொல்லுவேன். சினிமா ரசிகையாக விமர்சகராக இல்லை, அப்படி ஒரு படம். இன்னொன்று என்ன சொல்கிறதுனா, வெறும் ஹீரோயிசமாக ஹீரோ மட்டும்தான்ப்பா அடிக்கிறாரு அப்படிலாம் இல்லை. ஹீரோ அடிக்கிறாங்க, ஹீரோவோட பேர் அபிராமி அடிக்கிறாங்க, அவங்க பொண்ணாக வர அந்த ஹீரோயின், அவங்க பேர் எனக்கு தெரியல, அவங்களும் அடிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க. அந்த கதைக்களமே அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ ஃபைட்டு தேவைப்படுற மாதிரி நமக்கு போரே அடிக்கலை. ஏன்டா ஓடிடியில் பார்த்தோம், நம்ம இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பாட்டு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த பாடலுமே நினைவில் இல்லை. ரொம்ப அழகான படம். ஏறத்தாழ 2 மணி 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடுது. ஆனால் ஒரு இடத்துல கூட நமக்கு அலுப்பு தட்டவே இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது. வர வர ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் குறைன்ற படங்களாக இருக்குது. ஒன்றா இல்லைன்னா ஹீரோயின் மட்டுமே தனியாக இருக்கிற மாதிரியான படங்களும் வருது. இது அப்படி இல்லை, எல்லாருக்குமே கலந்து கட்டி அழகான ஒரு படமாக வந்திருக்கின்றது. சமூக விழிப்புணர்வு இருக்கிற படமாகவும் இருக்குது. அதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா அவங்க தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணுங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான கருத்து. எப்பயுமே நம்ம இந்த பார்க்குற அவங்க சொன்ன கருத்தையும் தாண்டி அதையும் தாண்டி அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் தாண்டி ஒரு கருத்து நம்ம மனசில் தோணும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு தோன்றதுனா, டேய் அப்பா சித்தப்பா பொண்ணு அம்மா எல்லோரும் சேர்ந்து ஃபைட் அடித்தா தான் இந்த காலத்தில் உயிரோடு இருக்க முடியுமா, இல்லைன்னா இருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி என் மனசுக்குள்ளே எழும்புது. இருந்தாலும் இது ரொம்ப அருமையான கதை. அந்த கடைசியில் இந்த கிளைமாக்ஸில் ஒரு டச்சாக கொண்டு வந்து முடித்தாங்க பார்த்தீங்களா? எந்த கிராமத்து மக்களுக்காக இவங்க இவ்வளோ பண்ணாங்களோ அந்த கிராமத்து மக்கள் கடைசியில் அந்த திருவிழா கொண்டாடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. அதை அந்த பக்கமாக காட்டுறாங்க, இது இந்த பக்கமாக காட்டுறாங்க. அதாவது தெய்வம் மனித ரூபேனான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் அந்த தெய்வமே இவங்களுக்கு வந்து உதவிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி டைரக்டர் அழகாக முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப அழகான இயக்கம், அருமையான திரைப்படம். யாரும் மிஸ் பண்ணாதீங்க, குடும்பமாக போய் பார்க்க வேண்டிய திரைப்படம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதனுடைய ஃபைட் மாஸ்டர் ஸ்டன் மாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியல. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், பேரே கிடைக்கல. உங்களுக்கு யாருக்காவது இதனுடைய ஸ்டன் மாஸ்டர் யார் இந்த படத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அவசியம் சொல்லுங்கள். அப்புறம் ஏதோ பின்னணி பாடல் போல் வருதுன்னு நினைக்கிறேன், ஏதோ இங்கிலீஷ் பாடல். அதெல்லாம் ஒன்றும் கருத்துக்கு என்ன சொல்கிறது, நம்ம மூளையில் போய் பதியலை. பாடல் அழகாக இருக்குது, படம் அழகாக இருக்கின்றது. அந்த பாடல் வந்து நமக்கு அதோட ஒத்து போகுது. ஒரே ஒரு சீனில் நமக்கு வந்து அந்த பாபநாசம் திரைப்படத்தை ஞாபகம் ஊட்டிச்சின்னு சொல்லலாம். இருந்தாலும் தற்காலத்தில் இப்போ சமீபத்தில் என்னென்ன நடக்குதோ அதை தான் காட்டுறாங்க. அதே சமயத்தில் நமக்கு அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் வருவதையும் தடுக்க முடியலை. இவ்வளோ போர்க்கலைகள் தெரிந்தால்தான், அதுவும் குடும்பத்திற்கே தெரிந்தால்தான் நம்மையும் காப்பாற்றி கொண்டு நம் பிறரையும் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருவதை தடுக்க முடியலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.